கிபி 270ஆம் ஆண்டு நம்ம ரோம் நாட்டை கிளாடியஸ்ன்ற ஒரு ராஜா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஆட்சி செஞ்சிருக்கப்போ மிகப்பெரிய ஒரு ரூல்ஸையும் போடுறாரு. நம்ம நாட்டில் இருக்க எந்த ஆண்களும் பெண்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போடுறாரு. இது காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, பெண்களை ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆண்களோட வீரம் குறைஞ்சிரும், அதனால கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனும் சொல்றாரு. இதை கேட்டோன்னே ரோம் நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம ரோம் நாட்டு ஆண்களுக்கும் ரொம்பவே ஆச்சரியமா ஆயிடுது. என்னடா அவர் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை போட்டிருக்காரு, நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாவும் ஆயிடுது. அந்த டைம்ல ரோம் நாட்டுல வேலண்டைன் சொல்லி ஒரு ஃபாதரும் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே வேலண்டைன் ஃபாதருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம நாட்டு மக்களை அப்படிலாம் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோம் நாட்டு ஆண்களையும் பெண்களையும் கூப்பிட்டு திருமணம் செஞ்சு வச்சுறாரு வேலண்டைன் ஃபாதர். இந்த விஷயம் எப்படியோ கிளாடியஸ்க்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோடனே வேலண்டைன் ஃபாதரை அரண்மனைக்கு வர சொல்லி மிக கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லாம வேலண்டைன் ஃபாதரை சிறையிலையும் அடிச்சு வச்சிடறாரு ராஜா. கிபி 270ஆம் ஆண்டு வேலண்டைன் ஃபாதர் இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி 14 ரோம் நாட்டு மக்கள் எல்லாருமே வேலண்டைன் டேவா செலிப்ரேட்டும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது காலப்போக்கில் எல்லா நாட்டிலையும் பரவி இப்போ பிப்ரவரி 14 எல்லாருமே லவ்வர்ஸ் டே வேலண்டைன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.